செங்கல்பட்டு மாவட்டம் வரதராஜபுரம் சுங்கச்சாவடியில் லாரியின் கண்ணாடியை உடைத்து ஓட்டுநரை தாக்கி பணம் பறித்துச் சென்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை முடித்தூர் அடுத்த வரதராஜபுரம் சுங்கச்சாவடியில் லாரியின் கண்ணாடியை உடைத்து ஓட்டுநரை தாக்கி பணம் பறித்த நபரை சோமங்கலம் போலீசார் கைது செய்துள்ளனர். லாரியின் கண்ணாடியை உடைத்து மிரட்டியதாக அந்த பரபரப்பு வீடியோவும் தற்சமயம் வெளியாகியுள்ளது. அதாவது மதுரையை சார்ந்த அசோக்குமார், இவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் நெல்லூரில் இருந்து அரசின் நியாய விலை கடைகளுக்கு தேவையான பாமாயில் லோடு ஏற்றிக் கொண்டு வந்துள்ளார். அப்பொழுது சென்னை வண்டலூர் மீஞ்சூர் புற வழிச்சாலையில் பூந்தமல்லி அருகே வந்த பொழுது முன்னால் சென்ற கார் வேண்டுமென்றே வழிமறித்து இடையூறு செய்வது போல் ஓட்டியதாக கூறப்படுகிறது. அந்த வேளையில் சுதாரித்துக் கொண்ட லாரி ஓட்டுநர் அங்கிருந்து வரதராஜபுரம், அதாவது சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை வரதராஜபுரம் சுங்கச்சாவடி வரை அந்த வாகனத்தை லாரியை ஓட்டி வந்துள்ளார். சுங்கச்சாவடி அருகே அந்த லாரியை மடக்கிய கார் ஓட்டுநர் அங்கிருந்து இறங்கி அந்த லாரி ஓட்டுநரை மிரட்டி லாரியின் கண்ணாடியை உடைத்து அசோக்குமார் டீசல் போடுவதற்காக வைத்திருந்த அந்த 10,000 ரூபாயையும் பறித்துக் கொண்டு அங்கிருந்து காரில் சென்றுள்ளார். இது குறித்து அசோக்குமார் சோமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கார் ஓட்டி வந்த நபர் குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் பகுதியை சார்ந்த வேல்முருகன் என்பதை கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். வேல்முருகன் தான் லாரி கண்ணாடியை உடைத்து 10,000 ரூபாய் பறிமுதல் செய்தது என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து வேல்முருகன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தினர். அப்பொழுது விசாரித்த நீதிபதி அவரை பிணையில் விடுவித்தார். இதுபோன்று வெளிவட்ட சாலைகள் மற்றும் புறநகர் சாலைகளில் பயணிக்கும் லாரிகள் மற்றும் ஓய்வெடுப்பதற்காக நிறுத்தப்படும் வாகனங்களை குறிவைத்து மொபைல், பணம் ஆகியவை திருடப்படுவதாகவும், வழக்கு பதிவு செய்வதற்கு நேரம் இல்லாமலால் லோடுகளை குறித்த நேரத்தில் கொண்டு டெலிவரி கொடுத்தாக வேண்டும் என்ற கோணத்திலும் அங்கிருந்து டிரைவர்கள் சென்று விடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்ட குற்றவாளி பிணையில் விடுவிக்கப்பட்டது அந்த லாரி ஓட்டுநர்களிடையே வருத்தத்தையும் நெடுஞ்சாலையில் பயணிக்கும் ஓட்டுநர்களிடையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வசந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.